வணக்கம். சவுத் இண்டியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூவ இன்னும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு இது ஒரு ரிமைண்டர் வீடியோங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு. இன்னைக்கு மார்ச் 18th 20th அன்னைக்கு இந்த இஷ்யூ க்ளோஸ் ஆக போது. இன்னும் ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணாதவங்க இந்த 2 நாளைக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வந்து வேஸ்டா தான் போகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூவை எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீடைல் வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க ஈஸியா வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் ரைட்ஸ் இஷ்யூவை சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, ஓகே நான் பிட் அப்ளை பண்ணிட்டேன், இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்ணிட்டேன், என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல இது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேசிக்கலி பார்த்தோம்னா நம்ம இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட அப்ளிகேஷனை வந்து ஐதர் நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை ஐசிஐசிஐ டைரக்ட்னா அவங்களோட வெப்சைட் மூலமாகவோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டேட் ஆஃப் அலாட்மெண்ட், அதாவது எப்போ வந்து நமக்கு அலாட்மெண்ட் இன்டிமேஷன் வரும்னா ஏப்ரல் 5th இல்லை அதுக்கு முன்னாடியோ நமக்கு வந்து அலாட்மெண்ட் இன்டிமேஷன் வந்துடும். நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸ் எப்போ கிரெடிட் ஆகும்னா ஏப்ரல் 9th இல்லை அதுக்கு முன்னாடி நமக்கு கிரெடிட் ஆகிடும். அண்ட் லிஸ்டிங் ஆஃப் தி சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸ் ஆஃப்டர் த ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஏப்ரல் 12th அன்னைக்கு நடக்க போகுது. இதுதான் வந்து இந்த இஷ்யூவோட கரண்ட் டைம் டேபிள். ஸோ ஆஸ் சச் இந்த ரைட் என்டைட்டில்மெண்ட்ஸோட ட்ரேடிங் வந்து மார்ச் 14th அன்னைக்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க ஆரீஸை வந்து யாருக்காவது விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ முடியாது. இல்லை புது ஆரீஸ் நம்ம வாங்கணும்னாலும் அதுவும் முடியாது. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து இருக்க ஆரீஸை வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஏப்ரல் 9th இல்லை அதுக்கு முன்னாடியோ சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸ் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.